ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு யோகா தியா சேனல். எல்லாரும் நல்லா இருக்கிறீங்க, நல்லா இருக்கணும். மெயினாக இந்த வீடியோ பண்ணக்கூடிய நோக்கத்தை நான் திரும்ப சொல்லிடுறேன். ரீசெண்டாக ஒரு சிவன் கோயிலுக்கு நான் போயிருந்தேன். அந்த கோயிலுக்கு போகும் பொழுது, அந்த சிவபெருமான் கோயிலுக்கு நான் போகும் பொழுது ஒரு மூதாதையர், ஒரு பாட்டி, ஒரு 60 வயசு மதிக்கத்தக்க ஒரு பாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா, கையேந்துறாங்க. ஓகே. இங்கே நிறைய கோயில் குளங்கள்லாம் பாருங்க. பாட்டியோ தாத்தாவோ ஒரு 60 வயசு, 55 வயசு, கை கால் ஊனம் நிறைய பேரை நீங்கள் பார்ப்பீங்க. அப்போ அந்த இடத்துல இந்த விஷயத்தை நீங்கள் அடுத்து போனீங்கன்னா நோட்டீஸ் பண்ணணும். என்ன பண்ணுறீங்கன்னா, எத்தனை பேர் அந்த பாட்டியோடைய தாத்தாவோடைய கஷ்டத்தை பார்த்து அவங்க ஏதாவது ஒரு உதவி பண்ணிட்டாங்களான்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். தயவு செய்து சொல்கிறேன் பாருங்க. எனக்கு தெரிஞ்சு 1% கூட வாய்ப்பு இல்லை. இந்த மனிதாபிமானம் செத்து பல நாள் ஆச்சு. அப்படித்தான் அன்னைக்கு அந்த ஒரு விஷயம் நடந்தது. நான் ஒரு 10 நிமிஷம் பார்த்தேன். என்னடா இது இப்படி ஒரு கலியுக காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நாளைக்கு நமக்கும் அதே நிலைமை வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகாது. கரெக்டா? கை இருக்கு, கால் இருக்கு, ஹெல்த்தியாக இருக்கு. அது வரைக்கும் சக்கரை என்ன ஆகும்? அப்படியே அருமையாக போகும். காலத்தின் கட்டாயம் எல்லாம் வரணும்ல. செய்தாருக்கு செய்த வினை தகுந்த நேரத்தில் தக்க பதிலடி கொடுக்கும். அதான் கர்ம வினைன்னு சொல்லுவாங்க. அந்த கர்ம வினை யாரையும் சும்மா விடாது. அதுக்காக உதவி பண்ணலைன்னா உங்களை ஒன்றும் செய்யாது. வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டத்தோடு வாழ்ந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு கஷ்டப்படுறவங்கள பார்த்து ஈவு இறக்கம் வரும். கஷ்டத்தையே பார்க்காதவங்க கண்டிப்பாக அவங்களுடைய ஒரு ஒரு அரை ஜான் வயிற்றை நிரப்புறதுக்கு உங்களுக்கு என்ன அதை பண்ணுறதுக்கு உங்கள் மனசு இறங்கலையா? எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. உண்மையிலே நம்மளால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சோம். அது எனக்கு என்னை பொறுத்தளவு நான் இருக்கிற வரைக்கும் சில நல்ல விஷயங்களை நான் தொடர்ச்சியாக பண்ணிகிட்டு இருக்கேன். நல்ல உதவிகள்லாம் நிறையா பண்ணணும். நம்மளுடைய பொருளாதார சூழல் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நம்ம அந்த விஷயங்கள்லாம் பண்ணணும். ஆனால் முடிந்த அளவு நம்ம செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன், இல்லைன்னு கிடையாது. தயவு செய்து சொல்கிறேன், அடுத்தலாம் கோவிலோ ஏதாவது ஒரு பிளேஸ் வெளியே போகிறீங்க, குழந்தைகளோட போகிறீங்கன்னா தயவு செய்து முடிஞ்ச ஒரு வேளை உணவுக்காவது உதவி பண்ணுங்க. ஒரு ஒரு அழுக்கு துணியாக ஒரு ஒரு துணிமணி வாங்கி கொடுங்க. நல்ல சந்ததிகளுக்கு நல்ல புண்ணியத்தை சேர்த்துட்டு போங்க நண்பர்களே. கோயிலாக போகிறது நல்ல விஷயம்தான். அதை தாண்டி மனிதர்கள் கஷ்டப்படுறத பார்த்து சிரிக்காதீங்க, ஏளனமாக பேசிடாதீங்க. முடிஞ்சா உதவி பண்ணுங்க. ஏளனம் பேசுறது நாளைக்கு நம்மளை பார்த்து உலகம் பேசுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தலாம் கோயில் பழங்கள் ஏதாவது போகிற நேரத்தில் உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. அதை செய்கிறதுனால நம்ம ஒன்றும் பேங்கில் ஒரு பெரிய லோ பேலன்ஸ் வந்துட போகிறாரு, இல்லை பெரிய நட்டத்தில் உட்காந்துட்டு கஞ்சிக்கே வழி இல்லாமலாம் இருந்துட மாட்டோம். நல்லதை பண்ணுங்க, நல்லதை பேசுங்க, நல்லதையும் நடக்கும். எல்லாரும் நல்லா இருக்கணும். வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி.